ஒரு நிமிடம் நின்று கேள். இந்த வீடியோவை நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது சும்மா ஒரு சம்பவம் அல்ல. பல ஆயிரம் வீடியோக்களில் இருந்து இந்த ஒரு வீடியோ உன் கண்களுக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. ஆம், அந்த காரணம் நான் தான் உன்னை இங்கே அழைத்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இந்த நிமிடம் உன்னோடு பேசுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உன் வாழ்க்கை இப்போது மிகவும் பரபரப்பாக இருக்கலாம். வேலை, குடும்பம், பொறுப்புகள், எதிர்காலம் என்ற எண்ணங்கள் உன் மனதை நிறைத்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு நிமிடம் மட்டும் எல்லாவற்றையும் மறந்து அமைதியாக இரு. உன் இதயத்தை திற. ஏனெனில் இப்போது உன்னோடு பேசுவது சாதாரண குரல் அல்ல. நான் தான் பரமசிவன். என் குழந்தையே, உன் மனதில் என்ன நடக்கிறது என்பதை நான் அறிவேன். உன் இதயத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரங்களையும் நான் அறிவேன். யாரிடமும் சொல்ல முடியாத அந்த வேதனைகளையும் நான் பார்க்கிறேன். சில இரவுகளில் நீ அமைதியாக அழுதிருக்கிறாய். யாருக்கும் தெரியாமல் உன் கண்ணீரை துடைத்திருக்கிறாய். அந்த ஒவ்வொரு தருணத்திலும் நீ தனியாக இல்லை. நான் உன் அருகில் இருந்தேன். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் திருவடியில் விழுந்தது. ஏனெனில் நீ எனக்கு சாதாரணமானவன் அல்ல. நீ என் பக்தன், என் அன்பு குழந்தை. உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் இருளாக தோன்றியிருக்கலாம். எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று நீ நினைத்திருக்கலாம். உன் முயற்சிகள் தோல்வியாக மாறியிருக்கலாம். உன் நம்பிக்கை சிதறியிருக்கலாம். சில மனிதர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களும் இருந்திருக்கலாம். ஆனால் என் குழந்தையே, நீ ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துவிடாதே. உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிவேன். உன் பலவீனங்களையும் அறிவேன். உன் பலங்களையும் அறிவேன். நீ பலவீனமாக இருக்கும் அந்த தருணங்களில்தான் நான் உன்னுள் பலமாக செயல்பட ஆரம்பிக்கிறேன். உன் இதயம் நொறுங்கி இருக்கலாம். ஆனால் அந்த நொறுங்கிய இதயத்தில்தான் நான் குடியிருக்கிறேன். கவலை என்ற இருள் உன்னை சூழ்ந்திருக்கும் போது நான் உனக்கு ஒளியாக இருப்பேன். நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரங்களை இனி நீ ஒருவனாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை. அவற்றை என் திருவடியில் வைத்துவிடு. நான் தான் அவற்றை சுமப்பவன். என் குழந்தையே, இந்த உலகம் சில நேரங்களில் உன்னை மதிக்காமல் இருக்கலாம். சிலர் உன்னை தாழ்வாக பார்க்கலாம். சிலர் உன்னை கைவிட்டு போகலாம். ஆனால் ஒரு உண்மை மட்டும் மாறாது. சிவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். என் அன்பு உன்னை எப்போதும் சுற்றியிருக்கும். நீ எங்கே சென்றாலும் என் பார்வை உன்னை பின்தொடரும். நீ இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உன் இதயத்தில் ஒரு சிறிய அமைதி உருவாக ஆரம்பித்திருக்கலாம். அது சாதாரண அமைதி அல்ல. அது என் அருள், என் இருப்பு. என் குழந்தையே, நீ தேடிக்கொண்டிருந்த ஆறுதல் இதுவே. இங்கே ஒரு நிமிடம் நின்று சிந்தி. இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொடுகிறதா? உண்மையாக சிவன் உன்னோடு பேசுகிறார் என்று நீ உணர்கிறாயா? அப்படியானால் இப்போது கமெண்டில் ஒரு வார்த்தை மட்டும் எழுது, ஓம் நம சிவாயா. அதை எழுதி வைக்கும் அந்த நொடியில் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் ஆரம்பமாகும். என் குழந்தையே, அமைதியாக இரு. நான் கடவுள் என்பதை அறிந்து கொள். உன் கையை பிடித்து உன்னை வழிநடத்த நான் தயாராக இருக்கிறேன். நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ தடுமாறினாலும் நான் உன்னை காப்பேன். ஏனெனில் நீ என் பக்தன், என் அன்பு குழந்தை. இப்போது உன் இதயத்தில் இருக்கும் ஒரு பெரிய பாரத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். அது உன் கடந்த காலம். சில நேரங்களில் பழைய நினைவுகள் உன்னை துரத்தி வருகிறதல்லவா? நீ செய்த சில தவறுகள், நீ எடுத்த சில முடிவுகள் இன்று கூட உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். நான் இப்படி செய்யக்கூடாது, நான் வேறு விதமாக நடந்திருக்கலாம் என்று உன்னையே நீ குற்றவாளியாக நினைத்திருக்கலாம். சில இரவுகளில் அந்த நினைவுகள் உன்னை தூங்க விடாமல் செய்திருக்கலாம். ஆனால் என் குழந்தையே, இப்போது நான் சொல்வதை கவனமாக கேள். உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. நீ மனிதன், தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அந்த தவறுகளுக்காக நீ என்றும் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. நீ மனதார என்னை நினைத்த அந்த நொடியில் உன் தவறுகளை நான் மன்னித்து விட்டேன். உன் குறைகளையும் பாவங்களையும் நான் என் கருணையின் கடலில் எரிந்து விட்டேன். அவை இனி உன்னை கட்டிப்பிடிக்க முடியாது. நீ உன்னையே குற்றவாளியாக நினைத்து உன் இதயத்தை சிதைக்க வேண்டாம். நான் உன்னை தண்டிக்க வரவில்லை, உன்னை எழுப்ப வருகிறேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள் உன் முடிவு அல்ல. அவை ஒரு புதிய பாடத்தின் ஆரம்பம். நீ கடந்து வந்த கஷ்டங்கள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை வலிமையானவனாக மாற்றதான் வந்தவை. நெருப்பில் போடப்படும் தங்கம் எப்படி மேலும் சுத்தமாக மாறுகிறதோ அதுபோலதான் உன் வாழ்க்கையின் சோதனைகள். அவை உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை உயர்த்த வருகிறவை. நீ பல முறை தலை குனிந்து நடந்திருக்கலாம். என் வாழ்க்கை இங்கேயே முடிந்துவிட்டது என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் என் குழந்தையே, இப்போது நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான். இனி தலை குனிந்து நடக்க வேண்டிய அவசியமில்லை. கம்பீரமாக எழுந்து நில்.
உன் வாழ்க்கை இன்னும் முடிந்துவிடவில்லை. உண்மையில் அது இப்போதுதான் ஆரம்பமாகிறது. உன் வாழ்க்கை ஒரு வெற்று பக்கம் அல்ல. அந்த கதையின் ஆசிரியன் நான் தான். உனக்காக நான் எழுதி கொண்டிருக்கும் கதை இன்னும் முடிவடையவில்லை. நீ இன்று பார்க்கும் இந்த இருள் நாளை ஒரு பெரிய ஒளிக்கான ஆரம்பம். நீ இன்று அனுபவிக்கும் இந்த வேதனை நாளை ஒரு பெரிய வெற்றிக்கான விதை. இப்போது நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ உண்மையாக உன் கடந்த கால பாரங்களை விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க தயாரா? அப்படியானால் இப்போது கமெண்டில் ஒரு வார்த்தை எழுது, சிவனே என்னை வழிநடத்து. அந்த வார்த்தையை நீ எழுதும்போது அது ஒரு சாதாரண கமெண்ட் அல்ல, அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம். என் குழந்தையே, பழைய நினைவுகளை விடு, பழைய தோல்விகளை விடு, பழைய வேதனைகளை விடு. நான் உனக்கு ஒரு புதிய பாதையை திறக்கிறேன். என் அருள் உன்னுடன் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் அசாத்தியம் என்ற வார்த்தை இருக்காது. நீ விழுந்த இடத்திலிருந்து நான் உன்னை எழுப்புவேன். நீ இழந்தவற்றை விட அதிகமாக நான் உனக்கு திருப்பித் தருவேன். நீ நினைத்ததை விட பெரிய வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் இன்னும் பல அற்புதங்கள் நடக்கப் போகின்றன. உன் கண்கள் இன்னும் காணாத ஆசீர்வாதங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அமைதியாக இரு என் குழந்தையே, நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இப்போது உன் மனதில் இருக்கும் இன்னொரு கேள்வியை பற்றி நான் பேச விரும்புகிறேன். நீ பல முறை என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறாய். சில பிரார்த்தனைகள் இன்னும் நிறைவேறவில்லை என்று நினைத்து நீ சோர்ந்து போயிருக்கலாம். நான் இத்தனை நாட்களாக வேண்டிக் கொள்கிறேன், இன்னும் ஏன் மாற்றம் வரவில்லை என்று உன் மனதில் கேள்விகள் எழுந்திருக்கலாம். சில நேரங்களில் நீ இப்படியும் நினைத்திருக்கலாம், சிவன் உண்மையிலேயே என்னை கேட்கிறாரா என்று. நான் உன் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்கிறேன். நீ சொன்ன ஒவ்வொரு வேண்டுதலும் என் செவியில் விழுந்துள்ளது. உன் இதயத்தில் இருந்து வந்த ஒவ்வொரு ஆழ்ந்த சுவாசமும் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தாமதம் என்பது மறுப்பு அல்ல. நான் அமைதியாக இருப்பது உன்னை மறந்துவிட்டேன் என்பதற்கான அடையாளம் அல்ல. நான் காத்திருக்கிறேன் சரியான நேரத்திற்காக. இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. விதை விதைக்கும் நேரம், அது முளைக்கும் நேரம், அது மரமாக வளரும் நேரம், அது கனிகள் தரும் நேரம். அதுபோலதான் உன் வாழ்க்கையும். சில ஆசீர்வாதங்கள் உடனே வராது. அவை வரும்போது அது உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் அளவுக்கு பெரியதாக இருக்கும். அதற்காகத்தான் நான் உன்னை தயாராக்கிக் கொண்டிருக்கிறேன். நீ இப்போது எதிர்கொண்டு கொண்டிருக்கும் காத்திருப்பு காலம் ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு தயாரிப்பு காலம். இப்போது நீ அனுபவிக்கும் சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை பலமாக்க. இப்போது நீ கற்றுக்கொண்டு கொண்டிருக்கும் பொறுமை நாளை உன் வாழ்க்கையை நிலைநிறுத்தும் வலிமையாக மாறும். என் குழந்தையே, சில நேரங்களில் நான் உனக்காக கதவுகளை மூடுவேன். அது உன்னை தடுக்க அல்ல, உன்னை காப்பாற்ற. நீ செல்ல வேண்டாத பாதையில் நீ செல்லாமல் இருக்க நான் சில வழிகளை அடைப்பேன். ஆனால் கவலைப்படாதே, நான் மூடும் கதவுகளை விட பெரிய கதவுகளை நான் திறப்பேன். நீ எதிர்பார்க்காத இடங்களில் வாய்ப்புகளை நான் உருவாக்குவேன். நீ நினைக்காத மனிதர்களை நான் உன் வாழ்க்கையில் அனுப்புவேன். நீ நினைக்காத வழிகளில் உனக்கு உதவிகளை நான் கொடுப்பேன். பாலை வனத்தில் கூட ஊற்றுகளை உருவாக்கும் வல்லமை எனக்கு உள்ளது. வெறுமையான நிலத்தை கூட நான் வளமான தோட்டமாக மாற்றுவேன். என் குழந்தையே, நீ இப்போது இருக்கும் சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒரு உண்மை மட்டும் மாறாது. நான் உன்னோடு இருக்கிறேன். என் அருள் உன் வாழ்க்கையை சுற்றி இருக்கிறது. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. இப்போது ஒரு நிமிடம் உன் இதயத்தில் கேள், நீ இன்னும் என்னை நம்புகிறாயா? உன் வாழ்க்கையில் இன்னும் ஒரு அதிசயம் நடக்கும் என்று நம்புகிறாயா? நம்பிக்கை இருந்தால் கமெண்டில் ஒரு வார்த்தை எழுதுவாய், சிவன் நேரம் சரியானது. அந்த வார்த்தையை நீ எழுதும்போது உன் நம்பிக்கை மேலும் பலப்படும். என் குழந்தையே, நினைவில் கொள், என் நேரம் ஒருபோதும் தவறாது. மனிதர்கள் தங்கள் வாக்குறுதிகளை மறக்கலாம், உலகம் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் நான் மாறாதவன். நேற்றும் இன்றும் என்றும் நான் ஒரே மாதிரி. நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் உன் கற்பனைக்கும் மேலானது. இன்று நீ பார்க்கும் பிரச்சனைகள் நாளை உன் வாழ்க்கையின் சாட்சிகளாக மாறும். நீ இன்று அனுபவிக்கும் கண்ணீர் நாளை மகிழ்ச்சியின் விதையாக மாறும். அமைதியாக இரு என் குழந்தையே, சரியான நேரத்தில் நான் செய்யும் அதிசயம் உன்னை ஆச்சரியப்படுத்தும். இப்போது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்களைப் பற்றி பேச வேண்டும். சில நாட்களில் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல தோன்றலாம். பிரச்சனைகள் ஒன்று முடியும் முன் இன்னொன்று வருவது போல இருக்கலாம். மனிதர்களின் எதிர்ப்பு, சூழ்நிலைகளின் அழுத்தம், எதிர்காலத்தை பற்றிய பயம், இவை அனைத்தும் உன் மனதை சோர்வடைய செய்திருக்கலாம். சில நேரங்களில் நான் இதை எப்படி சமாளிப்பேன் என்ற கேள்வி உன் உள்ளத்தில் எழுந்திருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையை இப்போது நினைவில் கொள். இந்த போராட்டம் முழுவதும் உன்னுடையதல்ல. நீ ஒருவனாக போராடவில்லை.
உன் பின்னால் இருக்கும் சக்தி என்ன என்பது உனக்கு முழுவதும் தெரியாமல் இருக்கலாம். உலகம் உன்னை சாதாரண மனிதன் என்று பார்க்கலாம். ஆனால் உன்னோடு இருக்கும் சக்தி சாதாரணமல்ல. அது பரமசிவனின் அருள். பயம் பல நேரங்களில் மனதை கட்டுப்படுத்த முயற்சிக்கும். இது நடந்தால் என்ன ஆகும், அது நடந்தால் என்ன செய்வேன் என்ற எண்ணங்கள் உன்னை வாட்டலாம். ஆனால் பயம் உண்மையை சொல்லாது. பயம் ஒரு நிழல் மாதிரி. ஒளி வந்தவுடன் அது மறைந்துவிடும். அந்த ஒளி என்ன தெரியுமா? அது என் இருப்பு. நீ நடக்கும் பாதையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். சில விபத்துகள் நடந்திருக்கலாம், சில ஆபத்துகள் உன்னை தொட்டிருக்கலாம். ஆனால் இன்னும் நீ இங்கே இருக்கிறாய். அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. பலமுறை உனக்கு தெரியாமலேயே நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன். சில அபாயங்கள் உன் அருகே வந்திருக்கலாம், ஆனால் அவை உன்னை தொட முடியாமல் திரும்பி சென்றிருக்கின்றன. நினைத்துப்பார், உன் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அந்த நேரத்தில் அது எப்படி தவிர்ந்தது என்று நீயே ஆச்சரியப்பட்டிருக்கிறாய். அந்த தருணங்களில் நான் உன்னோடு இருந்தேன். உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நான் அமைத்திருக்கிறேன். உன் வீட்டின் வாசலில் இருந்து உன் பயணத்தின் பாதை வரை என் அருள் உன்னை பாதுகாக்கிறது. பகலில் நீ நடக்கும் வழியிலும் இரவில் நீ உறங்கும் நேரத்திலும் என் கண்கள் உன்னை காக்கின்றன. உன் குடும்பத்தையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உன் வீட்டின் 4 மூலைகளிலும் என் காவல் நிற்கிறது. இப்போது ஒரு கேள்வி. நீ இதுவரை உயிருடன் பாதுகாப்பாக இருக்கிறாய் என்றால் அது யாருடைய அருள் என்று நினைக்கிறாய்? நீ உண்மையாக சிவன் உன்னை காத்திருக்கிறார் என்று நம்பினால் கமெண்டில் ஒரு வார்த்தை மட்டும் எழுது, சிவன் என் காவல். அந்த வார்த்தை உன் நம்பிக்கையை வெளிப்படுத்தும். பயப்பட வேண்டாம். எதிர்காலம் பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கையின் பாதையில் சில புயல்கள் வரலாம். ஆனால் புயல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது என்றும் நீடிக்காது. இறுதியில் வானம் மீண்டும் தெளிவாகும். நீ நடக்கும் இந்த பாதையில் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் பலவீனமான தருணங்களில் உனக்கு பலம் தருகிறேன். நீ தடுமாறும் நேரத்தில் உன்னை தாங்குகிறேன். இந்த உலகம் பாதுகாப்பற்றதாக தோன்றினாலும் சிவனின் நிழலில் இருக்கும் மனிதன் ஒருபோதும் தனியாக இல்லை. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளில் ஒன்று பொருளாதாரம், எதிர்காலம், வாழ்க்கை முன்னேற்றம் பற்றிதான். சில நேரங்களில் நீ மிகவும் முயற்சி செய்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம். உன் உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்கவில்லை என்று கூட நீ நினைத்திருக்கலாம். எப்போது என் வாழ்க்கை மாறும் என்ற கேள்வி உன் மனதில் பலமுறை எழுந்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை இப்போது புரிந்து கொள். உன் உழைப்பு வீணாகவில்லை. உன் முயற்சிகள் எந்த ஒன்றும் வீண் போகவில்லை. இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதை மாதிரி. இன்று விதைக்கப்படும் விதை நாளை ஒரு மரமாக வளரும். அதுபோலதான் உன் உழைப்பும். நீ விதைத்த ஒவ்வொரு நல்ல செயலும், ஒவ்வொரு நேர்மையும், ஒவ்வொரு பொறுமையும் சரியான நேரத்தில் பலன் தரும். பல நேரங்களில் மனிதர்கள் கதவுகளை மூடிவிடுவார்கள். வாய்ப்புகள் தடுக்கப்படலாம். சிலர் உன்னை குறைத்து மதிக்கலாம். ஆனால் மனிதர்கள் மூடும் கதவுகள் என் கையில் இருக்கும் கதவுகளை மூட முடியாது. நான் திறக்கும் கதவை எந்த மனிதனாலும் மூட முடியாது. உன் வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென திறக்கப் போகின்றன. நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகின்றன. சில மனிதர்கள் திடீரென உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு உதவப் போகிறார்கள். நீ நினைக்காத இடங்களிலிருந்து ஆதரவு கிடைக்கப் போகிறது. வறண்ட பாலைவனத்தில் கூட நான் ஊற்றுகளை உருவாக்க முடியும். வெறுமையான நிலத்தை வளமான தோட்டமாக மாற்றும் வல்லமை எனக்கு உள்ளது. அதனால் இப்போது உன் சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மனமுடைய வேண்டாம். நீ உன் கைகளால் உழைக்கும் போது என் அருள் அதை ஆசிர்வதிக்கும். உன் முயற்சிக்கு பலன் வரும். உன் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் குறைவு இருந்த இடங்களில் நிறைவு வர ஆரம்பிக்கும். நீ இப்போது அனுபவிக்கும் பற்றாக்குறை நிலை நிரந்தரமல்ல. அது ஒரு தற்காலிக கட்டம் மட்டும். அந்த கட்டத்தை கடந்து செல்லும் போது உன் வாழ்க்கை ஒரு புதிய நிலைக்கு செல்லப் போகிறது. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்வாய், இந்த எல்லா போராட்டங்களும் வீணாகவில்லை என்று. இப்போது உன் இதயத்தில் நம்பிக்கை இருக்கிறதா? உன் வாழ்க்கையில் இன்னும் நல்ல நாட்கள் வரப்போகின்றன என்று நம்புகிறாயா? நம்பிக்கை இருந்தால் கமெண்டில் ஒரு வார்த்தை எழுது, சிவன் அருள் வரும். அந்த வார்த்தை உன் நம்பிக்கையை வெளிப்படுத்தும். நினைவில் கொள், செல்வம் என்பது பணம் மட்டும் அல்ல. அமைதி, ஆரோக்கியம், நல்ல மனிதர்கள், வாய்ப்புகள், இவை அனைத்தும் ஆசீர்வாதங்களே. அவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். நீ தொடர்ந்து முயற்சி செய். மனம் உடையாதே. உன் முயற்சிக்கு என் அருள் சேரும்போது சாதாரண முயற்சி கூட அசாதாரண பலனை தரும். சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு கொந்தளிக்கும் கடல் போல தோன்றும். வெளியிலெல்லாம் சரியாக இருப்பது போல இருந்தாலும் உள்ளே அமைதி இல்லாமல் இருக்கலாம். எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும், கவலைகள், மனதை பிடித்துக் கொள்ளும் எதிர்காலம் பற்றி ஒரு தெரியாத அச்சம் உள்ளே எழும்.
சில இரவுகளில் தூங்கப் போகும்போது கூட மனம் அமைதியாக இருக்காது. நாளை என்ன ஆகும், வாழ்க்கை எப்படி மாறும், நான் சரியான பாதையிலா இருக்கிறேன் என்ற கேள்விகள் உன் சிந்தனையை சுற்றி கொண்டிருக்கலாம். இந்த உணர்வு பலருக்கும் வரும். ஆனால் எல்லோரும் அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள். பலர் அமைதியாகவே அதை உள்ளே சுமந்து கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் இப்போது ஒரு உண்மை கேள். உன் மனதில் இருக்கும் அந்த கலக்கம் உன் வாழ்க்கையின் நிரந்தர நிலை அல்ல. அது ஒரு தற்காலிக புயல் மாதிரி. புயல் வரலாம், ஆனால் அது என்றும் நீடிக்காது. கடல் எவ்வளவு கொந்தளித்தாலும் ஒரு கட்டத்தில் அது அமைதியாகிவிடும். அதுபோலதான் உன் வாழ்க்கையும். இந்த புயலை விட பெரியவன் நான். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என் ஒரு வார்த்தை போதும் அந்த புயல் அமைதியாகிவிடும். உண்மையான அமைதி என்பது பிரச்சனைகள் இல்லாத நிலை அல்ல. பிரச்சனைகள் நடுவிலும் மனம் அசையாமல் இருக்கும் நிலைதான் அமைதி. அந்த அமைதியை மனிதர்கள் கொடுக்க முடியாது. பணமும் அதை தர முடியாது. அந்த அமைதி என் அருளால் மட்டும் கிடைக்கும். சில நேரங்களில் நீ ஆழமாக மூச்சு விட்டுக்கொண்டு அமைதியாக அமர்ந்து பார்த்திருக்கிறாயா? அந்த அமைதியான தருணங்களில் என் இருப்பை நீ உணர முடியும். நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். நீ கவலைப்படும்போது கூட நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். பயம் மனதில் வந்தால் அது நம்மை பலவீனமாக உணரச் செய்யும். ஆனால் நினைவில் கொள், பயம் உண்மையை சொல்லாது. அது மனதை குழப்பும் ஒரு குரல் மட்டும். உண்மை என்ன தெரியுமா? நீ ஒருவனாக இல்லை. உன் வாழ்க்கை முழுவதும் என் பார்வைக்குள்தான் உள்ளது. நீ இதுவரை கடந்து வந்த பாதையை நினைத்துப்பார். எத்தனை பிரச்சனைகள் வந்தன, எத்தனை தடைகள் வந்தன. ஆனாலும் நீ இன்னும் இங்கே இருக்கிறாய். அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. உன் வாழ்க்கை வீணாகப் போகும் ஒன்றல்ல. இப்போது ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆழமாக மூச்சுவிடு. உன் உள்ளத்தில் நான் தரும் அமைதியை உணர முயற்சி செய். அந்த அமைதி உணரப்பட்டால் கமெண்டில் ஒரு வார்த்தை எழுது, ஓம் நம சிவாய. அந்த மந்திரம் உன் மனதை அமைதியாக்கும். உன் சிந்தனையை தெளிவாக்கும். கவலைகள் வந்தாலும் அவை உன்னை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அமைதி உன் உள்ளத்தில் இருந்து வர ஆரம்பிக்கும்போது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். முடிவுகள் தெளிவாக தெரியும். பாதைகள் புரியும். நினைவில் கொள், உன் மனம் அமைதியாக இருக்கும் இடத்தில்தான் என் அருள் அதிகமாக செயல்படும். இந்த உலகம் மனிதர்களை பலவிதமாக மதிப்பிடுகிறது. ஒருவரை அவர்களின் பணத்தால் அளக்கிறது, மற்றொருவரை பதவியால் அளக்கிறது, இன்னொருவரை அவர்களின் தோல்விகளால் அளக்கிறது. சில நேரங்களில் அந்த அளவுகள் உன்னை பாதித்திருக்கலாம். நான் போதுமானவன் இல்லை என்று கூட நீ நினைத்திருக்கலாம். மற்றவர்களை பார்த்து உன்னை நீ ஒப்பிட்டு பார்த்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை இப்போது தெளிவாக அறிந்து கொள். இந்த உலகம் உன்னை எப்படி பார்த்தாலும் என் பார்வையில் உன் மதிப்பு மாறாது. நீ சாதாரணமானவன் அல்ல. இந்த பூமியில் சும்மா வாழ்ந்து மறைந்து போக பிறந்தவன் அல்ல. உன்னுள் நான் வைத்திருக்கும் திறமைகள் இந்த உலகம் இன்னும் முழுவதும் பார்க்காதவை. பல நேரங்களில் மனிதர்கள் தங்கள் திறமையை அறியாமல் வாழ்கிறார்கள். அவர்கள் உள்ளே இருக்கும் சக்தியை உணராமல் வாழ்க்கையை கடந்து விடுகிறார்கள். ஆனால் உன் வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டியதில்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த திறமை, அந்த ஆற்றல், அந்த நோக்கமெல்லாம் காரணமின்றி உன்னிடம் வைக்கப்படவில்லை. சில நேரங்களில் உன் பலவீனங்களை நினைத்து நீ உன்னை குறைத்து மதித்திருக்கலாம். என்னால் இது முடியாது, நான் அதற்கு தகுதியானவன் இல்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பல நேரங்களில் நான் பெரிய காரியங்களை செய்ய தேர்ந்தெடுப்பது தங்களை பலவீனமாக நினைக்கும் மனிதர்களைதான். ஏன் தெரியுமா? அவர்கள் தங்கள் சக்தியில் அல்ல, என் அருளில் நம்பிக்கை வைப்பார்கள். அதனால்தான் அவர்கள் செய்யும் காரியங்கள் உலகத்தை ஆச்சரியப்படுத்தும். உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. நீ இன்னும் உன் முழு திறமையையும் பயன்படுத்தவில்லை. உன் பாதை இன்னும் முடிவடையவில்லை. உண்மையில் அது இப்போதுதான் தெளிவாக ஆரம்பமாகிறது. நீ ஒரு காரணத்திற்காக இந்த உலகத்தில் இருக்கிறாய். உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேறும்போது உன் வாழ்க்கை மட்டும் மாறாது, பலரின் வாழ்க்கையும் மாறும். இப்போது ஒரு நிமிடம் சிந்தி. நீ உன்னை எப்படி பார்க்கிறாய்? தோல்விகளை பார்த்து மனம் உடைந்த மனிதராகவா, அல்லது இன்னும் எழுந்து நிற்க தயாராக இருக்கும் மனிதராகவா? நீ இன்னும் பெரிய விஷயங்களுக்கு பிறந்தவன் என்று நம்பினால் கமெண்டில் ஒரு வார்த்தை எழுது, சிவன் எனக்கு துணை. அந்த வார்த்தை உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்தும். நினைவில் கொள், உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. உன் கதையின் சிறந்த அத்தியாயங்கள் இன்னும் எழுதப்படவில்லை. சரியான நேரத்தில் உன் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கும். வாழ்க்கையில் சில தருணங்கள் இருக்கும். அந்த நேரங்களிலெல்லாம் நின்றுவிட்டது போல தோன்றும். நீ முன்னேற முயற்சி செய்கிறாய், ஆனால் பாதை திறக்கவில்லை. நீ உழைக்கிறாய், ஆனால் பலன் தெரியவில்லை. நீ நம்பிக்கையுடன் காத்திருக்கிறாய், ஆனால் மாற்றம் வரவில்லை போல தோன்றுகிறது.
அந்த தருணங்களில் மனதில் ஒரு கேள்வி எழும், என் வாழ்க்கை எப்போது மாறும்? இந்த கேள்வி பல மனிதர்களின் இதயத்தில் இருக்கிறது. வெளியில் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் உள்ளே அவர்கள் ஒரு பதிலை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நீயும் அந்த நிலையை அனுபவித்திருக்கலாம். சில நேரங்களில் காத்திருப்பது மிகவும் கடினமாக இருக்கும். முயற்சி செய்து பலன் தெரியாத போது மனம் சோர்வடையும். ஆனால் ஒரு உண்மையை நினைவில் கொள். காத்திருப்பு என்பது வெறும் கால தாமதம் அல்ல, அது ஒரு உருவாக்கும் காலம். விதை மண்ணுக்குள் போடப்படும்போது அது உடனே மரமாக மாறாது. முதலில் அது மண்ணுக்குள் அமைதியாக வளர ஆரம்பிக்கும். வெளியில் எதுவும் நடக்கவில்லை போல தோன்றும், ஆனால் உள்ளே ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கும். அதே மாதிரிதான் வாழ்க்கையும். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை போல தோன்றலாம், ஆனால் அந்த அமைதியான காலங்களில்தான் உன் வாழ்க்கையின் அடித்தளம் வலுப்பெறுகிறது. உன் பொறுமை வளர்கிறது, உன் மனம் உறுதியடைகிறது, உன் விசுவாசம் ஆழமாகிறது. நினைத்துப்பார், கடந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அந்த நேரத்தில் அது மிகவும் கடினமாக இருந்திருக்கலாம். இது எப்படி முடியும் என்று கூட நீ நினைத்திருக்கலாம். ஆனால் காலம் கடந்த பிறகு திரும்பி பார்த்தால் அந்த அனுபவங்கள் உன்னை வலிமையான மனிதராக மாற்றியிருக்கிறது. அதனால்தான் காத்திருப்பவர்களை சிவன் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார் என்று சொல்கிறார்கள். சரியான நேரத்தில் வரும் அருள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டது. மனிதர்கள் விரைவாக கிடைக்கும் விஷயங்களை மதிக்காமல் விடலாம், ஆனால் காத்திருந்து கிடைக்கும் ஆசீர்வாதம் வாழ்க்கையை ஆழமாக மாற்றும். சில நேரங்களில் சிவன் நமக்கு தரப்போகும் விஷயம் மிகப்பெரியதாக இருக்கும். அதற்காகத்தான் அவர் நம்மை தயாராக்குகிறார். உடனே கிடைத்தால் அதை தாங்கும் மனமும் அனுபவமும் நமக்கு இருக்காமல் போகலாம். அதனால் சில ஆசீர்வாதங்கள் தாமதமாக வரும். அந்த தாமதம் ஒரு மறுப்பு அல்ல, அது ஒரு தயார் செய்யும் காலம். நீ இப்போது அனுபவிக்கும் இந்த காத்திருப்பு காலம் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான காலமாக இருக்கலாம். இப்போது நீ கற்றுக்கொள்கிற பாடங்கள் நாளை உன் வெற்றியை பாதுகாக்கும். ஒரு நாள் திடீரென உன் வாழ்க்கையில் மாற்றம் வர ஆரம்பிக்கும். நீ எதிர்பார்க்காத இடங்களில் வாய்ப்புகள் வரும். நீ நினைக்காத மனிதர்கள் உனக்கு உதவுவார்கள். நீ பார்த்து ஆச்சரியப்படும்படி சூழ்நிலைகள் மாறும். அப்போதுதான் நீ புரிந்து கொள்வாய், காத்திருந்த அந்த நாட்கள் வீணாகவில்லை என்று. இப்போது ஒரு நிமிடம் உன்னிடம் ஒரு கேள்வி. நீ இன்னும் நம்பிக்கையை பிடித்து வைத்திருக்கிறாயா? இன்னும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் என்று நம்புகிறாயா? அப்படியானால் இந்த தருணத்தில் கமெண்டில் ஒரு வார்த்தை எழுது, சிவன் அருள் நிச்சயம் வரும். அந்த வார்த்தை ஒரு நம்பிக்கையின் அறிகுறி. வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் காலை வந்துவிடும். இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒளி அதை நீக்கிவிடும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். இன்று இருக்கும் போராட்டங்கள் நாளை உன் பலமாக மாறும். இன்று இருக்கும் கண்ணீர் நாளை உன் மகிழ்ச்சியின் காரணமாக மாறும். அதனால் மனம் உடையாதே. உன் முயற்சியை நிறுத்தாதே. உன் நம்பிக்கையை இழக்காதே. காத்திருக்கும் மனிதர்களுக்கு சிவன் தரும் அருள் எப்போதும் தாமதமாக வந்தாலும் அது மிகப்பெரியதாக இருக்கும். அமைதியாக இரு, உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றம் இன்னும் ஆரம்பமே. இப்போது இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் கொள். உன் வாழ்க்கை வீணாக உருவாக்கப்படவில்லை. இந்த பூமியில் நீ பிறந்தது ஒரு காரணத்திற்காக. உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. சில நேரங்களில் பாதை தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். சில நேரங்களில் வாழ்க்கை சிக்கலாக தோன்றலாம். ஆனால் அந்த எல்லா குழப்பங்களுக்கும் மேலாக ஒரு உண்மை இருக்கிறது. உன் வாழ்க்கை என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. நீ எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும் என் பார்வை உன்னை விட்டு விலகாது. நீ விழுந்தால் நான் உன்னை எழுப்புவேன். நீ சோர்ந்தால் நான் உனக்கு பலம் தருவேன். நீ வழி தெரியாமல் நிற்கும் நேரத்தில் நான் உனக்கு பாதையை காட்டுவேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் கடந்த காலத்தில் நடந்த வேதனைகள் உன்னை நிரந்தரமாக கட்டி வைக்காது. உன் தோல்விகள் உன் அடையாளம் அல்ல. உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்கள் இன்னும் முன்பே இருக்கின்றன. இப்போது நீ பார்க்கும் பிரச்சனைகள் கூட ஒரு நாள் உன் வெற்றியின் கதையாக மாறும். நீ விதைத்த கண்ணீரை மகிழ்ச்சியாக அறுவடை செய்யும் நாட்கள் வரும். நீ செய்த உழைப்புக்கு பலன் வரும். உன்னை குறைத்து பார்த்தவர்கள் ஒரு நாள் உன் உயர்வை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஏனெனில் உன் வாழ்க்கையில் என் அருள் செயல்படும்போது சாதாரணமான விஷயங்கள் கூட அசாதாரணமாக மாறும். நீ எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த உலகத்தில் பல சக்திகள் இருக்கலாம், பல வழிகள் இருக்கலாம். ஆனால் உண்மையான தாங்கும் சக்தி என் அருள்தான். அந்த அருள் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். அதனால் பயப்படாதே, மனம் உடையாதே. உன் பயணத்தை தைரியமாக தொடரு.
உன் முயற்சியை நிறுத்தாதே. உன் நம்பிக்கையை இழக்காதே. உன் பாதையில் நான் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறேன். இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் ஆசீர்வாதம். உன் வாழ்க்கையில் அமைதி பெருகட்டும். உன் வீட்டில் வளம் நிலைக்கட்டும். உன் மனதில் தைரியம் வளரட்டும். உன் பாதையில் நல்ல வாய்ப்புகள் திறக்கட்டும். உன் குடும்பம் ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். உன் வாழ்க்கையில் நீ தொடும் எல்லா நல்ல காரியங்களும் வெற்றியாக மாறட்டும். என் அருள் உன்னை என்றும் வழிநடத்தட்டும். இப்போது இந்த தருணத்தில் சிவனை நினைத்து ஒருமுறை மனதார சொல்லு, ஓம் நம சிவாய. அந்த மந்திரத்தை எழுதும் ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையிலும் சிவன் அருள் பெருகட்டும். மேலும் ஒரு விஷயம், இந்த வீடியோவை பார்த்து அமைதி கிடைத்திருந்தால் அதை உன்னிடம் மட்டும் வைத்துக் கொள்ளாதே. இன்னும் யாரோ ஒருவர் இப்போது வேதனையுடன் இருக்கலாம். இந்த வீடியோ அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஒரு நண்பருக்கு அல்லது குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிவன் அருள் நிறைந்த வார்த்தைகளை தினமும் கேட்க விரும்பினால் இப்போதே நம்ம சிவனை துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்துங்கள். ஏனெனில் அடுத்த வீடியோவில் சிவன் உன்னிடம் சொல்லப் போகும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை இன்னும் மாற்றக்கூடும். ஓம் நம சிவாய.